ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலையும் காலும். தெனாலிராமன் ஸ்டோரியில் அடுத்த பார்ட்டு தாங்க இது. கடைசியாக தெனாலிராமன் அரசர்கிட்ட 1000 பொண்ணை வந்து பரிசாக வாங்கிட்டு போனாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசரும் தெனாலிராமனும் மாலை வேலையில் 2 பேரும் ஆத்தங்கரம் பக்கம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனாங்க. போகிற வழியில் இயற்கை காட்சிக்கெலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அரண்மனையிலேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, நீங்கள் எப்படி இப்படிலாம் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களை இப்படி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் அரசர் கையில் சொன்னாருங்க. ஒரு நாட்டோட அரசுன்னு சொன்னால் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும், அதை கவனிக்கவே எனக்கு நேரம் போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே வரப்ப கீழே கவனிக்காமல் ஆத்தங்கரையில் இருந்த மலத்தை மிதிச்சிட்டாரு தெனாலிராமன். உடனே அந்த காலை தூக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டே வந்தார் தெனாலிராமன். அரசர் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாரு. தத்தி தத்தி ஓடி ஆற்றுல இறங்கி நல்லா காலை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை சொன்னாருங்க. அப்போ கூட இதெல்லாம் சுத்தமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து கிண்டல் பண்ணார். திரும்பவும் தெனாலிராமன் நல்லா மண்ணை போட்டு தேய்ச்சி காலை கழுவினாருங்க. ஆனால் அரசருக்கு அப்போ கூட என்னென்னா, நீ என்னதான் தேய்ச்சாலும் அது சுத்தமாகாது, நம்ம கண்களுக்கு தெரியாத அளவில் ஒட்டுக்கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசினார் அரசருங்க. அப்போ நீங்கள் என்னதான் செய்ய சொல்கிறீங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டாருங்க தெனாலிராமன். செய்வதென்ன, அந்த காலை அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியது தானே அப்படின்ட்டு அரசர் சொன்னாருங்க. என்னது, என் காலை வெட்டுறதா அப்படின்னு துள்ளி குதிச்சாரு தெனாலிராமன். அது சரி, நீங்கள் மட்டும் அதிகாலையில் வெளிவாசலுக்கு போயிட்டு வந்து அலம்பி தானே இருக்கீங்க, அது மாத்திரம் சுத்தமாக்கிடுமா அப்படின்ட்டு ரோஷமாக கேட்டார் தெனாலிராமன். அது நம்முடைய சொந்த அழுக்கு, இது அப்படி இல்லையே அப்படின்ட்டு மறுப்பு சொன்னார் அரசர். சரி, இன்னொரு தடவை வேண்டும்னாலும் காலை கழுவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆற்றுல காலை நல்லா முக்கி கழுவி வந்தாருங்க. ஆனால் இனிமேல் இந்த காலை வச்சுக்கிட்டு அரண்மனை தர்பாருக்குள்ளேயும் நுழையக்கூடாது, அங்கே இருக்கிற ரத்தின ஜமக்காலம் எல்லாம் உன்னால் மாசு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் எச்சரித்தார். சரிதான், இப்பொழுது அப்படி தான் சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு உங்கள் பேச்சு நீங்களே மாற்றிக்க தான் போகிறீங்க அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாருங்க. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் கூடவே சொன்னார். அரசனே இப்படி சொல்லிட்ட பிறகு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தெனாலிராமன் அரண்மனை பக்கம் போகவே இல்லைங்க. ஆனால் ஆழ்ந்த யோசனையில இருந்தார். அரசனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு இங்கே வரவழைக்கணும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவரோட வீட்டு கொல்லையில் அனாவசியமாக இருக்க செடிங்களெல்லாம் பிடுங்கி போட்டு சமப்படுத்தினார். நேர்த்தியாக பட்டு ரோஜா செடிகளை பயிராக்கி தீவிரமாக வளர்த்து வந்தாருங்க. எங்கேருந்தும் ரோஜா செடிகளை தருவிச்சு நட்டாருங்க. சீக்கிரத்துலேயே அது எல்லாமே துளிர்த்து அழகான புஷ்பங்களாக வளர்ந்து வந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஆழமான பள்ளத்தையும் வெட்டி வச்சார். அது நிறைய குப்பை, மலம், சாணம் எல்லாத்தையும் சேகரித்து கொட்டி நிரப்பினாருங்க. இந்த ரோஜா செடிங்களெல்லாம் பிட்டு பிட்டு அங்கே நட்டு வச்சார். எல்லாத்தையும் சுற்றி மணலை தூவி வச்சுட்டாரு. மன்னனுக்கு ரோஜா செடினா ரொம்ப பிரியம். அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் தெனாலிராமன் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பிறகு அங்கே இருக்கிற அழகான வண்ண ரோஜா மலர்களெல்லாம் வந்து பார்க்கும்படி மன்னனுக்கு ஆளை விட்டு அனுப்பிச்சாருங்க தெனாலிராமன். அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அரசன் எங்கேயோ வெளியூர் செல்ல தயாராகி கொண்டிருந்தார். இந்த செய்தி கிடைச்சதும் வெளியூர் செல்வதையும் ஒத்தி போட்டுட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு புறப்பட்டு அரசர் வந்தார். குதிரையை தோட்டத்துக்கு வெளியே கட்டிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சார் அரசர். அங்கே மன்னனை வரவேற்க தெனாலிராமன் தயாராக காத்திருந்தாருங்க. அரசர் என்ன பண்ணார்னா, ஆஹா எவ்வளோ அழகான புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செடியெல்லாம் எங்கேருந்து சேகரித்து வளர்த்த, நேர்த்தியாக பயிர் செஞ்சுருக்கிய அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த செடிக்கிட்ட போகிறப்ப அரசன் வழியிலேயே அந்த பள்ளத்தில் சுருக்கேன்னு கீழே விழுந்துட்டாருங்க. அரசனுடைய உடல் பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் உள்ளே பதிஞ்சிருச்சு. எழுந்திருக்க முயற்சிக்க அவரோட உடம்பு பார்த்திங்கன்னா உள்ளே போச்சே தவிர அவரால் வெளியே வரவே முடியல. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ஓடி போனாருங்க. சரி, உதவிக்கு தான் ஆள் அழைச்சிட்டு வர போகிறான் தெனாலிராமன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசர் காத்துக்கிட்டு இருக்க அந்த அசிங்கமான மூச்சையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் தெனாலிராமன் கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்தார். என்ன இது, கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கவும், அசிங்கமான பாகத்தை சிதைக்க கழுத்தை வெட்டினா போதும்ல அப்படின்னார் தெனாலிராமன். என்ன சொல்கிற நீ, ஏன் தலையை வெட்ட போறியா அப்படின்ட்டு ஆவேசமாக கத்தினார் அரசருங்க. ஆமாம், எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா, எல்லாருக்கும் ஒரே நியாயம்தானே. நான் அன்னைக்கு ஆத்தங்கரத்தில் மலத்தை மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலையே வெட்டி எறிய சொன்னீங்க. அதுக்காக அரண்மனை தர்பார் ஆளில் கூட என்னை நுழையக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு தெனாலிராமன் சொல்லி காமிச்சாருங்க. அடப்போக்கிரி, அதுக்கு தான் இப்படியெல்லாம் வேணும்னே விளையாட்டுக்கு பண்ணுறியா நீ? நீ அரண்மனைக்கு வராதில் அரண்மனையே நீ இல்லாததுனால ரொம்ப இழப்பாக இருக்குது. உன் சிரிப்பு அலைகள்லாம் இல்லாமல் கலகலப்பே இல்லை. இப்போவே என்னோடய வார்த்தையை நான் மாற்றிக்கிறேன். யாராவது இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே என்னை கொஞ்சம் தூக்கி விடுடா அப்படின்னு கத்தினாருங்க அரசர்.
இந்த நிலையிலும் பார்ப்பதற்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசரை தூக்கி விட்டார் தெனாலிராமன். அவரோட உடம்பையெல்லாம் சுத்தம் செஞ்சு வாசனை திரவியங்கள்லாம் பூசி பட்டு ரோஜாக்களை எல்லாம் பறித்து கொடுத்து அனுப்பி வச்சார் தெனாலிராமன். நீயும் என்னோடு வா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூட்டி போனார் மன்னர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.